இதுதான் கான்செப்ட். இட்லியும் தோசையும் எப்போ கேட்டாலும் சூடாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். அதுதான் இந்த இந்த ஈவெண்ட்டோட டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான். சரி, அதுவும் இட்லிக்கு அங்கே பயங்கர டிமாண்டு, ரொம்ப டிமாண்டு சார். டிமாண்டுனா தே லவ் தட். நான் அந்த இட்லி வந்து என்ன பண்ணேன், ஒரே ரெகுலர் இட்லியாக நான் கொடுக்காம ஐ கிவன் த வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ். தாட் இட்லி அதை நெய் போட்டு பொடி போட்டு கொடுத்தேன். மினி இட்லி அதை கருவேப்பிலை பொடி போட்டு கொடுத்தேன். தடுக்கான்னு சொல்லிட்டு நம்ம தாளிப்புலாம் போட்டு காஞ்சிபுரம் இட்லியை தடுக்கா இட்லி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர் இட்லி, ஆமாம், அப்புறம் கடுபு, அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் அந்த மாதிரி இட்லியை வெரைட்டியாக கொடுத்து அவளுக்கு அந்த இதை மெனு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதுலேயும் வெரைட்டிஸ் காட்டி அதான் நம்மளோட வேலை. சும்மா இட்லி வடைன்னு சொல்லாமல் அந்த இட்லியில் ஒரு 6, தோசையில் ஒரு 10, வடையில் ஒரு 5. ஸோ அங்கே வந்தவங்க ஒரு ஹியூஜ் க்ரௌட், அதுவும் பெரிய பெரிய டாப் செலிபிரிட்டிஸ், உலக புகழ் பெற்ற டாப் மோஸ்ட் தான், விவிஐபிக்கெலாம் மேலே இருக்கிறாங்க கண்டிப்பாக. ஸோ அங்கே உங்களுடைய சாப்பாடு யார் யாரெல்லாம் சாப்பிடும்போது இவங்க புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பெருமையாக இருக்கிற மாதிரி? சார் ஒன்று ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நம்ம வந்து செலிபிரிட்டிஸை நேராக பார்க்கவே முடியாது. அந்த இடத்துல வந்து நம்ம நேராக அந்த செலிபிரிட்டிஸை பார்க்க முடியாது. அப்படியே 1-2 வாய்ப்புகள் அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும், அங்கே தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு செக்யூரிட்டிஸ், ஏன்னா இது வந்து தேவை. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆட்களை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்குறதுங்கிறது வந்து சும்மா நடக்க முடியாத காரியங்கள். பட் இவங்க என்னென்ன செய்கிற அந்த அதுக்குன்னு ஆள் போட்டிருக்காங்க இல்லையா, இப்போ இதுக்கு இவங்க போய் ஆர்டர் எடுக்கணும், இவங்க போய் செய்யணும், அந்த பீப்புள் வராங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, சார் சல்மான் கான் ஆர்டர், சார் அமிதாப் பச்சன் சார் கேட்டார், சார் ஷாருக் கான் ஆஸ்மி, தீபிகா பதுகோனி கேட்டாங்க, ரன்வீர் கபூர், ரன்வீர் சிங். ஸோ இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் நார்த் இந்தியனில் எல்லாமே பாலிவுட் பீப்புள்ஸு. பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து எல்லோரும் தெரியல, ஸ்மிருதி இரானி மேடம் அவங்க மட்டும் அங்கே வந்திருந்தாங்க. அப்புறம் யுஏஇ அரப் அந்த கம்பெனி அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 75% பீப்புள் ஹவ் கன்சியூம்ட் மை ஃபுட். நம்ம ஃபுட்டு எதுன்னு சொல்லக்கூடாது, நம்ம அவர் ஃபுட். 70%. இது எல்லாத்தையும் கூட ஒரு மிகப்பெரிய இதுன்னா நம்ம சார் சூப்பர் ஸ்டார் சார் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து முடிச்சுட்டு 4th அன்றைக்கி மார்னிங் இது ஹி ஆர்டர் த இட்லி. நான் அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து சொன்னான், சந்தோஷமாக சொன்னேன், அதை நான் கொடுத்து அனுப்பிச்சேன். இட்லி, வடை, தோசை, பொடி தோசை, மசால் தோசை, விதவிதமாக அவங்க 3 பேர் பேருக்கிறதுனால 4 பேருக்கு வேண்டிய எண்ணத்தையும் சொல்லி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான், அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் அங்கே பண்ணியிருக்கேங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. சூப்பர் ஸ்டாருக்கு தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து எல்லா செலிபிரிட்டிஸும் உங்களுடைய உணவை ஒரு பக்கம் ட்ரை பண்ணும்போது செலிபிரிட்டிஸ்க்கெலாம் அப்பாலாக இருக்கக்கூடிய பில்கேட்ஸ் வந்திருந்தார், அவரும் கேட்டிருந்தார். ரொம்ப பெரிய சமாச்சாரம் சார். இட் இஸ் வெரி ஹானர் டு மீ. என்ன எப்படி சொல்கிறதுன்னா, அது அவருக்கு தெரியாது நம்ம என்ன உணவுன்னு சொல்லிட்டு. ஃபேமிலி ஆயிடுச்சுன்னு போயிருக்காங்க, அங்கே இருந்திருக்காங்க. அங்கே போகும்பொழுது அந்த இடத்துல இன்னொருத்தர் அந்த வடை எடுத்துன்னு போயிருக்கான், சூடாக அதுமாரி. இவர் என்னன்னு கேட்டிருக்காங்க, இது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ணியிருக்காரு. அது ஒன்று கொடுத்தோன்னே இன்னொன்று வேணும், ஸோ நைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ he enjoyed that. He took 2 vadas.